ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பைத்தம்பருப்பை வச்சு அல்வா செய்வோம். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாயில் போட்டோன்னே கரையும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் பைத்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் நெய், 10 முந்திரி, ஃபுட் கலர் ஒரு அரை ஸ்பூன் ரெட் எடுத்திருக்கேன், கோதுமை மாவு 3 டேபிள் ஸ்பூன், ஜீனி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், ஒயிட் சுகர். இப்போ இதான் தேவை, செய்யலாம். இப்போ குக்கரில் பைத்தம்பருப்பை வேக வைக்கணும். நம்ம கழுவிட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல பைத்தம்பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க 2 டம்ளர். இதை நீங்கள் தனியாகவும் வேக வைக்கலாம், ஆனால் குலைவாக வேகணும். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குலைவாக வேகணும் நமக்கு. இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே குலைவாக இருக்குது. அதனால் அங்கங்கே பருப்பு லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குல்ல. நமக்கு இது மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு அல்வா கிண்டும் போது அந்த அளவுக்கு திப்பி திப்பியாகவே தெரியும். அதனால இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ மையாக இருக்குல்ல. கொஞ்சம் கூட பருப்பு தெரியவே தெரியாது. இது மாதிரி தான் இருக்கணும். இப்போ செய்யலாம். பேன் சூடானதும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் 10 முந்திரி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கங்க. நீங்கள் இதில் திராட்சையும் சேர்த்துக்கலாம், நான் சேர்த்துக்கலை. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம கடைசியில் சேர்த்துக்கணும். இப்போ அதே நெய்யில் 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நெய்யோடு மிக்ஸ் பண்ணுங்கள். கோதுமை வாசனை நல்லா வரணும். இப்போ நல்லாவே கோதுமை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பைத்தம்பருப்பு, அதை சேர்த்துக்கங்க. இப்போ ரொம்ப திக்காக இருக்குது. இதோட சேர்த்து கிண்டும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அது கூட அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கங்க. ரொம்ப திக்காக இருக்குல்ல, அதனால் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிண்ட. இப்போ நான் கொஞ்சம் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் மிக்சியில் ஜாரில் அரைக்கும் போதே கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நான் சேர்த்துக்கலை. அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் திக்காகிடுச்சு. ஏன்னா பைத்தம்பருப்பு சீக்கிரமாக திக்காகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க, ஏன்னா பைத்தம்பருப்பு சீக்கிரமாக அடி பிடிக்கும். இப்போ 1 கப் ஜீனி சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் பைத்தம்பருப்புக்கு 1 கப் ஜீனி கரெக்டாக இருக்கும். இனிப்பு கூட சாப்பிட்றவங்க 1.25 கப் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஜீனி தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கணும். நாட்டு சர்க்கரை அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது, அதனால் நான் ஜீனி சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜீனியும் அதோட சேர்ந்து ஒன்றாயிடுச்சு. நல்லாவே கரைஞ்சிருச்சு ஜீனியும். இப்போ நம்ம ஃபுட் கலர் ரெட் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை லைட்டாக தண்ணி சேர்த்து நான் கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபுட் கலர் தேவைப்பட்டால் சேர்த்துக்காங்க, இல்லைனா வேணாம். இது நம்ம அசோகான்னு சொல்லுவாங்க. பைத்தம்பருப்பு அல்வாவை ரொம்ப சூப்பராக இருக்கும். அசோகாலாம் கடையில் அசோகான்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இந்த கலரில் தான் கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாயில் போட்டோன்னே கரையும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அப்படியே சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். நெய் கம்மியாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கங்க. இப்போ இனிமேல் நம்ம அப்படியே சொல்லலை கிண்ட போகிறோம். இப்போ திருப்பி 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஃபுல்லாக அப்படியே கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் ஒட்டவே கூடாது, பேன்லாம் ஒட்டவே கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா மிந்தி எப்படி இருந்துச்சுல, ஒட்டிட்டு இருந்த மாதிரி இருந்ததில்ல. இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அப்படியே எடுக்க சூப்பராக சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாயில் போட்டோன்னே ரொம்ப கரையும், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
பேன்லேயே ஒட்டாமல் கரெக்டாக வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாக எடுக்க வருதில்ல. பேன்லேருந்து கையில் ஒட்டவே ஒட்டாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.